உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் உச்சதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து பிடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானத்துக்கு அனுப்பிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காள் அழைத்து, நீ இந்த மனிதரோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடாய் பெறுவாயாக, உன் சந்ததியார் தங்களுடைய வாசல்களை சுதந்திரிக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆதியாகமத்திலே 24 அதிகாரத்தில் 52வது வசனத்தில் இங்கே பெண் வீட்டிற்கு
ஊழியக்காரர்கள் போகிறார்கள். அதே போல இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி ஊழியக்காரன் பெண் வீட்டிற்கு வந்த பொழுது ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஒரு வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்தது நன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்துக்கள் முறைப்படி சொல்லணும்னு சொன்னால் பரிசத்தில் தாய் புடவை கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த பைபிளில் எழுதப்பட்டது தான். அநேக இந்துக்கள் இருக்கிறீங்க. அது மாதிரி பெண்ணுடைய சகோதரனுக்கும் சில உச்சிதங்களை கொடுத்து தான் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க. அது பைபிளில் தான் முதலாவது வந்தது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. அதுதான் இன்று வரை நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் இதை தான் பின்பற்றுவோம். பெண்ணை அழைக்க போகும்போது பெண்ணுடைய தாய்க்கும் பெண்ணோட பிறந்த உடன்பிறப்புக்கும் ஏதாவது சில பொருள்களை கொடுத்துட்டு தான் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வரணும். ஆனால் இந்த பைபிளில் கொடுத்துட்டு தங்கிட்டு போனாங்க. நாங்கள் உடனே போகிறோம். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ராத்திரனா நாளை எங்கே போய் மண்டபத்தில் ஒன்று கண்ண முடிக்க முடியாது. அதனால் எல்லாரும் தங்கவும் முடியாது. அன்றைக்கி கொஞ்சம் பேர் வந்தாங்க, இன்றைக்கி நம்ம கூட்டமாக வந்திருக்கிறோம். அதனால் பெண்ணுக்கும் பெண் வீட்டாருக்கும் அதை கொடுத்துட்டு பெண்ணை அழைச்சிட்டு மட்டும் சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. அப்பொழுது மாப்பிள்ளை வரல. மாப்பிள்ளையெல்லாம் பல தடவை பார்த்துட்டு தான் நான் முடிவு வரணும். ஆனால் அப்பொழுது மாப்பிள்ளை வரல. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கல, பொண்ணி மாப்பிள்ளை பார்க்கல. அதான் இன்னொரு முஸ்லீம் கல்யாணம். பொண்ணையும் காட்ட மாட்டாங்க, மாப்பிள்ளையும் காட்ட மாட்டாங்க. இடையில உள்ளவங்க பார்த்து நல்ல பொண்ணுப்பா, நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க சம்மதிக்கணும். அதுதான் பைபிள் நடந்தது. அதான் அவங்களும் செய்கிறாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். பொருளை கொடுத்து பொண்ணை அழைச்சிட்டு போயிடலாம். ஆனால் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பல தடவை பேசி அவங்க பார்த்து அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பச்சை கொடி காட்டின அப்புறம் தான் நம்மளும் பச்சை கொடி அப்புறம் காட்ட முடியும். நிறைய பேர் பச்சை கொடியெல்லாம் முடிஞ்சு போச்சு, பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு, முடிக்குது. அனிதா யாரும் பொண்ணை பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் தான் நாளை வரை நீங்கள் தான் கதாநாயகி, அவர் தான் கதாநாயகி. அப்பொழுது கதாநாயகனா கதாநாயகி பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல கதாநாயகன் கதாநாயகி 2-3 தடவை பார்த்தாச்சு, எல்லாம் பேசியாச்சு. அப்போ தொலைபேசி அலைபேசியெல்லாம் இல்லை, இப்போ எல்லா பேசியும் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய எந்த முறைப்படி அந்த பரிசம் போகிறதெல்லாம் பைபிள் தான். அதனால் பைபிள் எல்லாருக்கும் பொதுவானது. இது ஒரு தனியாக கிறிஸ்தவ மதத்துக்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஏற்றது. ஆக பெண்ணை கேட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பொண்ணை பார்த்து கேட்குறாரு. ஊழியக்காரர் தான் வந்திருக்கிறார் பொண்ணை பார்க்க. ஆனால் இங்கே என்ன விட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நானும் வந்து தனியாக வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். பைபிள் படி வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டேன். வந்தாச்சு. எல்லாம் முறைப்படியே நடந்துகிட்டு இருக்கு. பெண்ணை கேட்டாங்க, போகலாமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அதுக்குள்ளே வீட்டுக்காரன் சொல்லி ஒரு 10 நாளைக்கு இருக்கட்டும் சொன்னால் தான் நிச்சயதார்த்தம் பண்ணி விட்டுட்டு போகணும். 10 நாளுங்கிறது மாதம் ஆச்சு. இப்போ பொண்ணுகிட்டலாம் சாய்ஸ் எல்லாம் கேட்க முடியாது. இருந்தாலும் கேட்டு அது ஒன்று கேட்டாங்க. பெண்ணை கேட்டதுக்கு அது உடனே நான் இல்லை போகிறேன் அப்படின்னு பொண்ணு உடனே சொல்லிட்டு, அதனால இப்போ இந்த பொண்ணு போகிறேன்னு சொல்லுறாரு, நாளைக்கு வருதுன்னு சொல்றா. என்னன்னு தெரியல. அனிதா போகலாமா? வெரி குட். எல்லாரும் கை தட்டு கொடுமா அனிதாவுக்கு. நல்ல அனிதாவை கத்தர் கொடுத்துருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அனிதாவை வளர்த்த தங்கச்சி ஆகிய எலிசபெத் மேரிக்கு ரொம்ப நன்றி. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த வசனத்தை வாசிப்போம். ரெபெக்காள் அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாய் என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால், அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவள் மனிதனையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாக்கூடிய பெருவாயாக சந்ததியார் தங்கள் பகையினுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். அன்பு மகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதாவினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எல்லாரும் சொல்லுங்க, மகளே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் மகளே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. பகைஞரின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார். பகைஞரின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார். ஒரே இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. சந்ததியார் பகைஞரின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அம்மா ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஐயா வாங்க, பாப்பா கையை பிடிங்க. மறைக்காம சேர்த்து ஒப்பு கொடுக்கும். தந்தையே நம்ம ஜெபம். சோதரம் 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 சோதரம். ஆமென்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பாவங்களால் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளும், 2 வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. இதுக்கு அடுத்து நடக்கிற ஒவ்வொரு வேலைகளிலையும் உங்களுடைய கரம் கிருபை கூட இருக்கட்டும்பா. எல்லாருக்கும் இருக்கிறவர்களுக்கும் அனைவருக்கும் அவருடைய திருமண காரியங்கள் வேலை செய்ய அத்தனை பேர்களுக்கும் இந்த கிருபை பெரிதாய் விளங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை காவல் வை. அவரவர்கள் பயன்படுத்துகிற வாகனங்களை தேவதூதன் இயக்கி செல்லட்டும். யாத்திரை 33:14 ஏசுநாதர் உபாகம் 28 23 ஏசுநாதரின் வேத வாக்குகள் எங்கள் மீது வாகனத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம். அப்பா கர்த்தர் எங்களை வழிநடத்தும், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலமான அறிவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். வாழ பிறந்த வீட்டில் பிள்ளைகளை பொறுப்படுத்துவோம். கர்த்தாவே உங்களுடைய கரம் வழி நடக்கட்டும், இந்த கரம் ஆளுகை செய்யட்டும், இந்த கரம் பொறுப்படுத்த விடட்டும், பாதுகாத்து கொள்ளும். இரு வீட்டாரையும் ஆண்டவரை பொறுப்படுத்த வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே. வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே.